வக்ஃபுன்னு நம்ம பேசணும்னா இந்த வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு வெளிநடப்பு செய்திருந்தாரு அன்புமணி. ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லைங்க, வெளிநடப்பு. இப்ப இந்த இடத்துல எல்லாம் கூட ராமதாஸ் அவர்கள் யோசிக்கிறாரா? பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட முழுமையாக அன்புமணி எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல 30 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு வருதா? நிச்சயமா வருதுங்க. அதாவது அவர் செய்த பாவம் தான், அவர் செய்த தவறு தான் நான் மறுபடியும் கூறுவேன். அதாவது இப்படி ஒரு நிலைமை வந்து பாமகவுக்கு வந்ததே கிடையாது. பாமக வந்து கட் அண்ட் ரைட்டா இருக்கும். கட் அண்ட் ரைட்டாக மிக தெளிவாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி சோசியல் ஜஸ்டிஸுக்காக, ரிசர்வேஷனுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகள் ஒண்ணுமே குரல் கொடுத்தது கிடையாது. தமிழகத்தை வந்து தமிழகத்தினுடைய தலைமையகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சி அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன கிடைக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து செய்து கொடுத்த ஒரு கட்சி. அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மசோதால வந்து தன்னுடைய தலைவர் வந்து வாக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு நிலை. அது வாக் அவுட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சாதகமாகவும் கிடையாது, பாதகமும் கிடையாது. அது அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபால வந்து நம்பர்ஸ் இருக்கிறது. அதனால வந்து எதிர்த்து வாக்களிக்கவில்லை. அப்படி ஒரு நிலை எடுக்கும்போது அது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று அவர் நினைத்திருக்க வேண்டாமா? இப்போ 96 ஓட்டு வந்து எதிர்த்து இருந்தது, 125 ஓட்டு வந்து ஃபார் இருந்தது. அதனால வந்து பில் பாஸ் ஆயிடுச்சு. இது 97 ஆனா என்ன கஷ்டம்னு கேட்கறேன். இப்ப அன்புமணி வந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க என்றால் அவருக்கும் தெரியும். எத்தனை நம்பர்ஸ்லாம் தெரியுங்க, ஏறத்தாழ ஒரு 90 டு 90 டு 95 தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த பக்கம் வந்து 120க்கு மேலன்னு அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சந்திரபாபு நாயுடு, ஜெகன் எல்லாருமே அந்த பக்கம் சப்போர்ட்டா இருக்காங்க. பிஜேடி எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த பில்லுக்கு. அப்படி இருக்கிற நிலையில வந்து நிச்சயமாக அந்த பில் வந்து டிஃபீட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு கூட ஒரு தன்னுடைய அரசியல் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் கூட இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து வாக் அவுட் செய்யறாருன்னு நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நான் அன்னைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏதாச்சும் நடக்கும் என்று நான் அன்னைக்கே நினைத்தேன். அன்னைக்கு நடக்கவில்லை. அது சூடோட நடந்ததுதான். நிச்சயமாக வடக்கில் இருக்கின்ற தமிழகத்தினுடைய வடக்கில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் நிச்சயமாக பாமகவை விரும்பி இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு ஆம்பிவேலண்ட் ஆட்டிடியூட் தானே. இப்ப நாளைக்கு கூட நீங்க வந்து பாஜகவோட போலாம் என்ற அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அதை நினைக்கும் போது உங்க ஆம்பிவேலன்ஸ் காரணமாக நிச்சயமாக முஸ்லிம் மக்கள் இன்னைக்கும் வந்து திமுக காங்கிரஸை நாடி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு